அண்மைச் செய்தி கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். காளிதாஸ், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை போலீசார் காலில் சுட்டு பிடித்த சம்பவம் கோவையில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று முன்தினம் தனது ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியாக வந்த 3 பேர் அந்த காதலனை தாக்கிவிட்டு அந்த பெண்ணையும் தாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டனர். மேலும் அதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க போலீசார் 7 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்து உள்ள வெள்ளக்கிணறு பகுதியில் அந்த 3 குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்கள் 3 பேரை பிடிக்க முயன்ற போது அப்போது ஒருவர் தலைமை காவலர் சந்திரசேகர் என்பவரை மணிக்கட்டில் வெட்டிவிட்டு 3 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு செல்ல முயன்றனர். அப்போது ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் ஆய்வாளர் ஞானசேகர் ஆகிய இருவரும் அந்த 3 பேரை காலில் சுட்டு பிடித்தனர். அது காலில் சுட்டும் போது 3 பேரும் கீழே விழுந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதில் குணா, கார்த்திக், கருப்புசாமி ஆகிய 3 பேரையும் போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். மேலும் இவர்கள் மீது தமிழகத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, அடிதடி வழக்கு, வழிப்பறி வழக்கு ஆகிய வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தரப்பில் தகவல்கள் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் கருப்புசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் 2 கால்களிலும் குண்டு பாய்ந்து உள்ளது. இதில் குணா என்பவருக்கு 1 காலில் மட்டுமே குண்டு பாய்ந்துள்ளது. இதனால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.